வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறோம்னா, நம்ம நம்மள சிரிக்க சிரிக்க நெறைய காமெடி பண்ண ஒரு காமெடி ஆக்டர். அத தாண்டி நெறைய காமெடி ஷோஸ் நெறைய பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் ஷோஸ் நெறைய பண்ணியிருக்காங்க. திரு ரோபோசங்கர் அவர்கள். அவங்க சமீபத்தில மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய மரணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய விஷயங்கள் அதாவது சர்ச்சையான விஷயங்கள் நெறையவே தொடர்ந்து அவர் மேல விமர்சனங்கள்னா என்ன, தவறான விமர்சனங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் இதனால தான் மரணம் அடைஞ்சாரு. இப்படி இருந்திருக்கணும், இப்படியெல்லாம் இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வீடியோஸ் நெறைய போட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. ஒரு குடிப்பழக்கம் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற மாரியான வீடியோஸும் நெறைய நான் பார்த்தேன். இத அ ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருக்காரு. நம்மளுக்கு தெரியும். அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நெறைய இருந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் நெறைய சீரியஸ் கண்டிஷனுக்குலாம் போய் அதிலிருந்து மீண்டு அதுக்கப்புறம் நெறைய பேட்டிலாம் குடுத்தாரு. சில பேட்டிகள்லாம் நான் பார்க்கும்போது நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னே நெறைய பேர் நெனச்சுட்டாங்க. என் காது படவே நெறைய பேர் பேசுனாங்க அந்த மாதிரி. அப்பலாம் ரொம்ப வருத்தப்பட்டு நெறைய பேட்டிலாம் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது. அந்த ஹெல்த் ரிலேட்டடா இப்போ நெறைய பேர் வீடியோஸ் போடுறாங்கல்ல, இவருடைய மரணத்த வச்சு. அந்த வீடியோஸ்ல வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவரே பேசிட்டு போயிட்டாரு. அதாவது விழிப்புணர்வு மாதிரி அவர் குடுக்குற ஒரு இன்டர்வியூஸ்லயுமே நான் இந்த மாரி இருந்தேன். அதனால இந்த மாரி எனக்கு பாதிப்புகள் வந்தது. ஸோ நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெறைய இன்டர்வியூல அந்த விஷயங்கள்லாம் பேசிட்டே போயிட்டார். அவரே பேசிட்டு போயிட்டார். ஸோ அதனால அத மையமா வச்சு நம்ம ஒரு மது ஒழிப்பு போராட்டம் மாதிரி நீங்க இது பண்ணாதீங்க. இப்படி பண்ணதுனால அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்படி பண்ணாதீங்க அப்படின்லாம் நெறைய பேர் பேசுறது எனக்கு ஓகே ஒரு இரங்கல் க்காக நம்ம சொல்லலாம். அத தாண்டி டாக்டர்ஸ் எல்லாம் அதாவது வீடியோஸ் போடுற டாக்டர்ஸ் எல்லாம் நெறைய பேர் இத வச்சு நெறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னதான் சொன்னாலும் யாரும் திருந்து போறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நேரத்துல ஒரு ஆர்ஐபி மெசேஜ் போட்டுட்டு, அதோட நம்மளால அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா பண்ணலாம். இல்ல அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க முடிஞ்சா இருக்கலாம். அந்த மாரி பண்ணலாமே தவிர, அத தவிர இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. இதனால அவர் இப்படி ஆயிட்டாரு. இதனால அவர் இப்படி ஆயிட்டாரு. பார்க்குற வீடியோஸ் எல்லாமே அதான் சொல்றாங்க. இத தாண்டி அவங்களுடைய மரணத்துக்கு போனவங்களே நெறைய பேர் அந்த மைக்ல நின்னு பேசும்போது அவங்களுமே அததான் சொல்றாங்க. சரி இது என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் இத திரும்பி 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 சொல்லிட்டு இருக்கேன். இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஏற்கனவே அவரே நெறைய சொல்லிட்டு போயிட்டாரு. அது தாண்டி நம்மளும் ஏன் அதையே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். அவர்கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள நம்ம எடுத்து பேசலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அத தாண்டி பார்க்கும்போது இளவயது மரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, குடிப்பழக்கம் மட்டும் தான் காரணமா இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இப்பலாம் எங்க இருந்து எப்ப யாருக்கு மரணம் வரப்போகுது அப்படிங்கிறது தனிச்சு சொல்லவே முடியாத அளவுக்கு நெறைய விஷயங்கள் நடக்குது. இப்ப நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே சேதுராமன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர் இருந்தாரு. அவரு டாக்டரும் கூட. அவருக்கு திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட். அவருக்கெல்லாம் ரொம்ப வயசு கம்மி. 35 வயசு தான் அவர் சாகும்போது. அப்படி இருக்க அவருலாம் என்ன இது பண்ணாரு? ஒண்ணும் பண்ணல இல்லையா? அவரே டாக்டர். அவர் ஹெல்த்த பத்தி அவருக்கு தெரியாதா? இருந்தும் கூட எதுக்காக அந்த சடன் டெத் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? அந்த காலகட்டத்துல நெறைய பேருக்கு சடன் டெத் வந்துச்சு. இந்த கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் அவர்கள் மிகப்பெரிய ஃபேமிலில இருக்கக்கூடியவர். ராஜ்குமார் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய நடிகர். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவருடைய மகன் அவரும் திடீர்னு மரணம் அடைஞ்சாரு. எப்படி மரணம் அடைஞ்சாரு அப்படின்னு தெரியல. அவருக்கும் சாகும்போது வயசு 46 தான். இதே 46 வயசு தான் அவருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நடிகர் அர்ஜுன் அவர்களின் மருமகன் அவங்க கூட பிறந்தவங்களுடைய மகன். அவரு சிரஞ்சீவி அவர் பேரு. சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரும் இதே மாதிரி 35 வயசுல அவருமே. அவரும் எல்லாருமே ஹெல்த் கான்சியஸா இருக்கக்கூடியவங்க. நல்ல ஃபுட் ஹெல்த்தியா எடுத்துக்கக்கூடியவங்க. நல்ல எக்சர்சைஸ் பண்ணக்கூடியவங்க. பாடி நல்ல பாடி பில்டிங் பண்ணி நல்லா வச்சுக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி சடன் மரணம் வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. அப்பெல்லாம் என்ன சொன்னாங்க, இவங்க இந்த ஒர்க் அவுட் பண்றதுக்காக ஏதாவது மருந்துகள் எடுத்திருப்பாங்க. ஸோ அதோடைய விளைவாக இவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ எதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பண்ணாம இருக்கிறவங்களே நெறைய பேர் சின்ன வயசுல இறந்து போகக்கூடிய நிலைமையெல்லாம் வந்திருக்கு. ஆக்சிடென்ட்லாம் சடன் டெத்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். இப்பலாம் ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு.
அதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா? எத்தனை பேர் பெரியவங்கல இருந்து குழந்தைகள் வரைக்கும் அவ்ளோ பேர் இறந்து போனாங்க. எப்படி வந்து அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரீசனே சொல்ல முடியாது. யார் மேல தப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு வருஷ கணக்காயிடும். சோ அந்த மாதிரி வந்து மரணம் அப்படிங்கிறது யாருக்கு வேணா எப்ப வேணா வரலாம். அந்த மரணத்த வைத்து நம்ம வந்து யாரையும் விமர்சனம் பண்ண வேணாம். அத வச்சு ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம கொண்டு வந்து அத வச்சு 4 பேர் திருந்துவாங்க அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா திருந்தணும்னு இருக்கிறவங்க எப்ப வேணா திருந்தலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. என் தலைவர் கூட சொல்லியிருக்காரு. நான் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்து அதனால எனக்கு நெறைய பிரச்சனைகள் வந்தது. சோ நீங்கலாம் வந்து குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவரே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியும் கேட்கல. நம்ம இத வந்து வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணா 4 பேர் திருந்துவாங்கன்னா திருந்த மாட்டாங்க. சோ நம்ம வந்து ஒரு ஆர்ஐபி மெசேஜ் போட்டுட்டு அவருக்காக ஒரு 2 நிமிஷம் வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய கருத்தா இருக்கு. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன். அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவருடைய மரணத்துல அவங்களுக்கு கடைசி அந்த இறுதி ஊர்வலம் கொண்டு போகும்போது அவங்களுடைய மனைவி வந்து வந்து டான்ஸ் ஆடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது வந்து சந்தோஷத்துல மட்டும் வர்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு துக்கத்துல இருக்கக்கூடியவங்க அதாவது நம்மளுக்கு தெரியும். ஒரு ஒரு லேடியா வந்துட்டு நம்மளால அத வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஒரு கணவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வந்து அவரை எவ்ளோ தூரம் பாதுகாத்து அவருடைய ஹெல்த்த வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஏற்கனவே வந்துட்டு கிட்டத்தட்ட மரணத்துக்கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்தவர் தான் அவரு. சோ அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நம்ம பார்த்தோம். அவ்ளோ ஜெய்ஜாண்டிக்கா இருந்தவரு கட 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 கடன்னு வெயிட் குறைஞ்சு எலும்பு தோலுமா ஆகி அந்த மாதிரி வந்து வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அவரே கூட சொன்னாரு. நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்போ எனக்கு இந்த மாதிரி வெயிட் இருந்தது. இது கட 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 கடன்னு குறைஞ்சு இவ்வளவு வெயிட்டுக்கு வந்துட்டேன் நானு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தேன். சொல்லிட்டு அது கூட சேர்ந்து நிறைய கஷ்டமான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிடுறார். சமீப காலங்கள்ல அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய விமர்சனங்களும் வந்தது. நிறைய சோகமான விஷயங்களும் வந்தது. அதாவது என்னன்னா வெளியில சிரிச்சிட்டு இருந்தா கூட நம்ம மைண்ட்ல வந்து விழக்கூடிய விஷயங்கள்னு இருக்கு இல்லையா? சோ அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க பேசுறது, இந்த கமெண்ட்ஸ்ல பேசுறாங்க பாருங்க. அதுதான் வந்து பெரிய ஒரு டிராபேக்காவே இந்த ஃபேமிலிக்கே வந்து ஒரு டிராபேக்கா இருக்கிறது இந்த கமெண்ட் செக்ஷன் தான். அதுல வந்து அவங்க இஷ்டத்துக்கு சொல்றது, இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்றது. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய நடக்கவே வந்துட்டு மேபி மனசுலயும் அந்த காயங்கள் இருக்கும் இல்லையா? மனசு வந்து கஷ்டப்படுது, மனசு விட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த நிலைமையில இருந்து வெளியில வர முடியாது. சோ அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா, அவங்களே வந்து டான்ஸர் தான். அவங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆட வரும் அப்படிங்கிறப்போ, ஒரு அவங்க ஹஸ்பண்ட கடைசியா வழி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நேரத்துல, ஒருவேளை அது அவருடைய கடைசி ஆசையா கூட இருந்திருக்கலாம். தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும்போது, அவங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் நடந்தது நமக்கு தெரியாது. சோ அப்ப அவர் வந்து சொல்லியிருக்கலாம். "ஒருவேளை எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, நீ வந்து என்னைய வந்து டான்ஸ் ஆடி வழி அனுப்பி வைக்கணும்." அப்படின்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்திருக்கலாம். தெரியல. அவங்க ஒய்ஃப் இனிமே பேச ஆரம்பிச்சாதான், அந்த டான்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க வெளியில வந்து பேசுற நிலைமையில இப்ப இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பேசுறது கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து இப்படி ஆடிட்டாங்க, இப்படி ஆடிட்டாங்க, இப்படி ஆடிட்டாங்க. இப்படிலாம் பண்ணலாமா? 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 ஏன்? அவங்க வந்து சந்தோஷத்துல ஆடல. அவங்க ஆடுறத பார்த்தாலே தெரியுது எவ்வளோ டிப்ரஷன்ல, எவ்வளோ கவலையில வந்து அந்த டான்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. ஒருத்தர் லைஃப்லயும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும். வெளியில இருந்து பாக்குற நம்மளுக்கு அது தப்பாதான் தெரியும். வெளியில இருந்தே பார்த்தா இவங்க என்ன இப்படி பண்றாங்க? இது வந்து வழக்கம் கிடையாதே. இப்படிலாம் பண்ணக்கூடாதே. இப்படி பண்ணா வந்து வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த லைஃப்க்குள்ள போய் பார்த்தாதான் அவங்க மனசுல என்ன இருக்கு, எதுக்காக இந்த விஷயம் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ஒரு ஒரு விஷயமும் ஒருத்தர் வாழ்க்கையிலயும் வேறுபட்டு தான் இருக்கும். இப்ப எனக்கு சரி அப்படின்னு படுற விஷயம் உங்களுக்கு தப்பா தெரியும். உங்களுக்கு சரி அப்படின்னு படுற விஷயம் எனக்கு தப்பா தெரியும். அதுக்காக நம்ம வந்து மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா முடிவை யாருதான் வந்து கொண்டு வர்றது? இதுக்கு சரியான முடிவு என்னன்னா அவங்க பண்றாங்களா அவங்க வீட்டு பிரச்சனை அது. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ, எப்படி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கடைசியா வழி அனுப்பி வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இது அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம். அவங்க கணவருடைய விருப்பமாக இருக்கலாம். இதை தாண்டி வந்து அவங்க குடும்பத்துல அவங்க பேசுற பேச்சுகள்ல வெளிவந்த விஷயங்களா கூட இருக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து என்னை நீ வழி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசி இருக்கலாம்.
நமக்கு தெரியாது இல்லையா? சோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க மைண்ட்ல வரும்ல. அவர் போயிட்டாரு அப்படிங்கிறப்போ, சோ இருக்கும்போது நம்மள இப்படிலாம் பேசினாரே, நான் ஒரு வேளை எனக்கு இப்படி ஆயிடுச்சுனா, நீ என்னை இப்படிதான் வழி அனுப்பி வைக்கணும் அப்படிலாம் பேசினாரே. சோ அத நான் வந்து பண்ணணுமா இல்லையா? யார் என்ன சொன்னாலும் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்களோ அத வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதுவும் இந்த கடைசி காலத்துல. அதுதான் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு கருத்து. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இத்தனை விமர்சனங்களுக்கும் கண்டிப்பா அவங்க வெளியில வந்து பதில் சொல்லுவாங்க. ஏன்னா பதில் சொல்லக்கூடிய ஆள் தான் அவங்க. ஏன்னா நெறைய பேட்டிகள்ல அவங்களுக்கு வந்த ஒரு விமர்சனத்துக்கும் அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த விமர்சனத்தலாம் தாண்டி அவங்க வந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அவ்ளோ தைரியமான ஒருத்தங்க கண்டிப்பா இதுக்கும் வந்து வெளியில வந்து பதில் சொல்லுவாங்க. அவங்க பதில் சொல்ற வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்குள்ள நம்ம போய் நம்ம இஷ்டத்துக்கு அவங்கள வந்து கமெண்ட் பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரவா ஒரு கமெண்ட்ட வந்து நீங்க பதிவு பண்ணிட்டு போவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.